நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையலறை. நிறைய பேர் மெயில் பண்ணீங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செஞ்சு காமிங்கன்னு. அதனால இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா கேரட் புலாவ் தான் செஞ்சு காமிக்க போறேன். என்னோட சின்ன பையனுக்கு கேரட் பொரியல் சுத்தமாவே பிடிக்காது, அதனால இப்படி கேரட் புலாவா செஞ்சு கொடுத்துருவேன். ஓகே, கேரட் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இதுக்காக ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுல்ல 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசி போட்டிருக்கேன். நீங்க நார்மலா குக் பண்ற பொன்னி அரிசி இல்ல எந்த ரைஸ் வேணா உள்ள சேர்த்துக்கலாம். இதுக்கு இவ்வளோ நேரம் தான் ஊற வைக்கணும்னு டைமிங் எல்லாம் கிடையாது. நம்ம எல்லாத்தையும் வதக்கி தாளிக்கிற வரைக்கும் ஊறினாலே போதும். அடுத்ததான் நான் 2 கேரட்டை தோல் எடுத்துட்டு இதை நல்லா துருவி எடுத்துக்க போறேன். சின்ன துருவியில நல்லா பூ போல துருவி எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்ததாக ஒரு குக்கரை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 2 ஸ்பூன் நெய் உள்ளே சேர்த்துக்க போகிறேன். நெய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் 1.5 ஸ்பூன் ஆயில் உள்ளே சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதில் ஒரு சின்ன பீஸ் பட்டை உள்ளே சேர்த்துக்கிறேன். 2 பீஸ் கிராம்பு உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அதே மாதிரி 2 பீஸ் ஏலக்காயும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரியட்டும். கூடவே கையில் 1 கில்லு பெப்பர் எடுத்து உள்ளே சேர்த்துக்கிறேன். மிளகு 1 கில்னா கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 பீஸ் இருக்கும். அடுத்ததாக முந்திரி பருப்பும் அதே மாதிரி ஒரு 10 பீஸ் உள்ளே சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு உள்ளே சேர்த்துக்கலாம். சோம்பு வெடிச்சதும் அதில் 1 பீஸ் பிரிஞ்சி இலையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்ததாக 1.5 பெரிய வெங்காயம் நீட்டாக வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் டக்குன்னு வதக்கி கிடைக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதமாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு பச்சை மிளகா உள்ளே சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன், ஏன்னா ஏற்கனவே பெப்பரும் இருக்குது. பச்சை மிளகா சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா துருவன கேரட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கேரட் உள்ளே சேர்த்துட்டு எண்ணெயில் இதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட் வதங்குற நேரத்தில் கிவ்அவேக்கான கொஸ்டின் கேட்டுறேன். கிவ்அவேக்கான கொஸ்டின் நம்பர் 12 என்னன்னு பார்த்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வீடியோவில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு தெரியாத டிப்ஸ் எதுன்னு சொல்லுங்கள். கேரட் நல்லா குக் ஆயிடுச்சு. இதில் 2 கொத்து மல்லித்தலைகள் உள்ளே சேர்த்துடலாம். 4 புதினா உள்ளே சேர்த்துடலாம். புதினா ரொம்ப சேர்க்க வேணாம். 4 புதினா இலையும் உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய்கறிகள்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு இதுக்குள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நல்லாவே வறுத்து விட்டுக்கணும் ரைஸை. அதாவது எண்ணெயிலே நல்லா வதங்கி கிடைக்கணும். தேவையான அளவு உப்பையும் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் ரைஸில் உப்பு சாரும். ஏற்கனவே வெங்காயம் சீக்கிரம் வதங்கி கிடைக்கிறதுக்காக உப்பு சேர்த்துருப்போம், அதனால உப்பை பார்த்து பேலன்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா ரைஸ் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இப்படி பெரட்டி விடணும். அப்படி இல்லாட்டினா ரைஸ் உடைய ஆரம்பிச்சிரும். உடஞ்சிருச்சுன்னா அப்புறம் குக் ஆகும்போது அந்த பாஸ்மதி ரைஸோட லுக்கே போயிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு நல்லா பெரட்டி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி தான் நான் சேர்க்க போகிறேன். ரொம்பவே பயராக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு சாப்பிட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே சமயம் சிலவங்களுக்கு செமிக்காது. ஸோ டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே ஃபேஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நான் எப்பயுமே சாப்பாடு நல்லா குக் பண்ணி தான் எடுப்பேன். ஸோ 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு கொதி வரவும் அப்படியே லிட் போட்டு மூடி 2 விசில் வச்சிடலாம். ஒரு 2 விசில் வச்சாச்சு. இப்போ ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரைஸ் நல்லாவே குக் ஆகிருக்குது. இதை அப்படியே கிண்டி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி சைட் பை சைட் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அரிசி உடையாமல் அப்படியே ரைஸ் சூப்பராகவே உதிரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லாவே குக் ஆகிருக்குது. அவ்வளோதான் இந்த ரெசிபி.
நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸில் ரொம்பவே ஆப்டாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட் பொரியல் இந்த மாதிரியெல்லாம் பொரியல் இந்த மாதிரி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கேரட்லாம் துருவி புலாவ் செஞ்சு கொடுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் பீட்ரூட்டில் கூட ட்ரை பண்ணலாம். என்னென்ன காய் சாப்பிட்லையோ அவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கட்டாயம் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா நான் ரைத்தா தான் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து விட போகிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவுடன் சந்திப்போம். Until then, டாடா பை பை. See you from எனது சமையலறையில்.